சார்லஸ் டார்வினின் கூற்றுப்படி, மொழியைத் தொடர்ந்து மனிதனின் மிக முக்கியமான சாதனை என்பது நெருப்புதான். நாம் நெருப்பை உருவாக்க கற்றுக்கொண்டதிலிருந்தே, நமது செயல்முறைகளை மேம்படுத்த பல வழிகளைக் கண்டறிய முயற்சித்து வருகின்றோம். உரசும் தீப்பெட்டி கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும், நெருப்பை உருவாக்குவதற்கு பொதுவாக ஒரு தீக்கல் மற்றும் எஃகு (ஃபிளின்ட் அண்ட் ஸ்டீல்) அல்லது தீயிடல் துரப்பணம்ங்கிற ஃபயர் ட்ரில் மெத்தட் பயன்படுத்தப்பட்டது. இவை இரண்டுமே அதிக முயற்சி தேவைப்படும் வழிமுறைகளாக இருந்தன. ஆரம்பகால தீப்பெட்டிகள் ரசாயனங்களை நம்பியிருந்தன. உதாரணமாக, 1829 கண்டுபிடிக்கப்பட்ட புரோமித்தியஸ் தீப்பெட்டி இருந்தது. இதில் சல்ஃபியூரிக் ஆசிட் நிரப்பப்பட்ட ஒரு கண்ணாடி குப்பி காகிதத்தில் சுற்றப்பட்டிருக்கும். கண்ணாடி குப்பியை உடைப்பதன் மூலம், நசுக்குவதன் மூலம் தீக்குச்சி பற்ற வைக்கப்பட்டது. டார்வின் இந்த வகை தீப்பெட்டிகளின் ரசிகராக இருந்தார். மேலும் தீக்குச்சிகளை பற்ற வைக்க அவற்றை கடித்து மற்றவர்களை மகிழ்விப்பார். இருப்பினும், ஒருவர் நினைத்து பார்க்க முடியும், வாயால் பற்ற வைக்க தூண்டப்படும் ஒரு தீப்பெட்டிக்கு சில பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்தன. அதே காலகட்டத்தில் பிரிட்டிஷ் மருந்தாளர் ஜான் வாக்கர் ரசாயனங்களுடன் பரிசோதனை செய்து கொண்டிருந்த போது, தற்செயலாக ஒரு நாள் இந்த ரசாயனம் பூசப்பட்ட ஒரு குச்சியை தனது அடுப்படியின் தரையில் உரசியுள்ளார். அந்த குச்சி தீப்பிடித்து எரிந்தது. இது வாக்கருக்கு ஒரு யோசனை அளித்தது. 1827ஆம் ஆண்டில் அவர் தனது மருந்தகத்தில் வைத்து காங்கிரீவ்ஸ் என்ற பெயரில் தீப்பெட்டிகளை விற்கத் தொடங்கினார். இந்த பெயர் ஒரு வகை ராக்கெட்டை கண்டுபிடித்தவரின் நினைவாக சூட்டப்பட்டது. வாக்கரின் காங்கிரீவ்ஸ் என்பது பொட்டாசியம் குளோரைடு மற்றும் ஆன்டிமோனி சல்ஃபைட் கலவையால் பூசப்பட்ட அட்டை குச்சிகளாகும். இது ஒரு துண்டு மணல் காகிதத்தில் சாண்ட் பேப்பரில் அடிக்கும்போது பற்றிக்கொள்ளும். வாக்கரின் கண்டுபிடிப்பு உடனடியாக பிரபலமடைந்தாலும், அவர் அதற்கு காப்புரிமை பெற விரும்பவில்லை. இதன் விளைவாக மற்றவர்கள் அவரது வடிவமைப்பை படியெடுத்து தங்கள் சொந்த பதிப்புகளாக விற்கத் தொடங்கினார்கள். இதன் மூலம் முதல் கண்டுபிடிப்பாளராக அவரது பங்கு மறைக்கப்பட்டது. அவர் 1859இல் இறந்த பிறகுதான் முதல் உராய்வு தீப்பெட்டியினை உருவாக்கியவர் என்று அவர் அங்கீகரிக்கப்பட்டார். இப்படியாக நாம் இன்று பயன்படுத்தும் தீப்பெட்டியை, அதை டெக்னாலஜி படி சரியாக அதை கண்டுபிடித்தவர் என்பவர் ஜான் வாக்கர் என்கின்ற இங்கிலாந்துக்காரர். சரி நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.